யாழை மையப்படுத்தி அவர் ஒரு அருமையான நூலை எழுதினார். சகோட யாழ், மகர யாழ், முளரி யாழ் என்று பல்வேறு வகையான யாழ்களை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்து யாழ் நூலை அவர் அரங்கேற்றினார். இலங்கையின் முதலாவது தமிழ் பேராசிரியரும் அவர்தான். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு பிறகு இலங்கை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட போது இங்கே அவர் தமிழ் பேராசிரியராக வருகிறார். தமிழ் சமூகம் இன்றைக்கு நன்றி மறந்த சமூகமாக இருக்கிறது. தமிழுக்கு தொண்டு செய்தோர் சாவதில்லை. இன்றைய தினம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி சுவாமி விபுலானந்தரை நன்றியோடு நினைக்கிறார். ஏனென்றால் ஜூலை மாதம் 19ஆம் தேதி 1947ஆம் ஆண்டிலே தான் சுவாமி அவர்கள் இறைவனோடு சேர்ந்தார். அந்த நினைவுகளோடு தான் இன்று வரை நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கிழக்கிழங்கை பெற்றெடுத்த முத்து சுவாமி விபுலானந்தர் என்றால் அது மிகைப்படாது. கிழக்கிழங்கையிலே அம்பாறையிலே இருக்கிற காரைதீவு இருக்கிற இடத்திலே தான் மயில் வாகனம் என்கிற சுவாமி விபுலானந்தர் பிறந்தார். சாமி தம்பி கண்ணம்மன் தம்பதிகளுடைய மகன் இவர். ஆரம்பத்திலேயே அவர் கல்வி மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். தமிழ்மொழி கல்வி, காவிய கல்வியை இவற்றிற்கு அப்பால் சிறு வயதிலேயே அவர் ஆங்கிலத்தை கேட்டார். ஆங்கிலத்தை கேட்டதன் பயனாய் அவர் ஆங்கில ஆசிரியராக வேண்டும் என்று மகரகம ஆசிரியர் கலாசாலையிலே ஆங்கில ஆசிரியர்களுடைய பயிற்சியை பெற்றார். அங்கேதான் அவருக்கு வேதாந்தம் பற்றிய தெளிவுகள், ராமகிருஷ்ண மிஷனரிமாருடைய தொடர்புகள் ஏற்படுகின்றன. அதைத் தொடர்ந்து அவர் தான் இளமையிலே கல்வி பயின்ற மட்டக்களப்பு மண்ணிலே ஆசிரியராக பணிபுரிந்தார். அதற்கு பிறகு அவருக்கு ஒரு விஞ்ஞான ஆசிரியராக வர வேண்டும், ஒரு விஞ்ஞானத்துறை சார்ந்தவராக வர வேண்டும் என்று அதற்குரிய பயிற்சியை கொழும்பிலே பெறுகிறார். பெற்ற பிற்பாடு இலங்கையிலேயே விஞ்ஞான கல்விக்கு பெயர் பெற்ற பாடசாலையாகிய புனித பத்திரிசியார் கல்லூரி, சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கு ஆசிரியராக வருகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அங்கே ஆசிரியராக ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற சமயத்தில் தான் இந்த மானிப்பாய் மண்ணில் தலை நிமிர்ந்து நிற்கிற இந்த மானிப்பாய் இந்து கல்லூரியினுடைய முகாமையாளராக விளங்கியவர் திருவிளங்கம் என்ற பெரியார். அவர் திருப்புகழுக்கு உரை செய்த பெருமகன், மிகவும் புகழ் பெற்றவர், மிகச் செல்வாக்கு பெற்றவர். மானிப்பாய் இந்து கல்லூரியிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை என்று சொல்வது எவ்வளவு சிறியோ தெரியாது. இது 1910ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட பாடசாலை. ஆனால் அதிபர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே ஒரு ஆற்றல் பெற்ற அதிபர் வேண்டும் என்று திருவிளங்கம் சுவாமி விபுலானந்தரை இங்கே அதிபராக அழைத்து வருகிறார். 1921-22 இந்த காலப்பகுதியிலே மானிப்பாய் இந்து கல்லூரி அதிபராக இருக்கிறார். அதற்கு பிறகு மானிப்பாய்க்கு நல்ல ஒரு அதிபர் வருகிறார். அதன்தான் கூட்டுறவாளர் வீரசிங்கம். அவர் 30 ஆண்டுகள் இந்த மானிப்பாய் இந்து கல்லூரியிலே அதிபராக இருக்கிறார். Swami Vipulananda was the first professor of Tamil at the University of Ceylon, bringing academic excellence and dignity to the Tamil society studies. His teachings and writing helped preserve, promote and modernize Tamil literature and music. He was rightfully honored with the title Mutta Maila Vittakar
mark of literature, music and drama. நம்முடைய தமிழுடைய வளர்ச்சி இப்பொழுது அருகி கொண்டு போகின்றது. அது காரணம் சிறுவர் மத்தியிலே காணப்படுகின்ற அந்த வாசிப்பு திறன் குறைவடைந்து காணப்படுகின்றது. யுனிசெஃப் நிறுவனத்துடைய ஆய்வுகளின்படி 5 தொடக்கம் 25 வீதமான தமிழ் மாணவர்கள் தான் இந்த தமிழிலே புலமை வருகின்றார்கள். அது ஏனைய பிரதேசங்களிலே 50 வீதமாக காணப்படுகின்றது. குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே தர்மா ஸ்கூல் என்று சொல்லப்படுகின்றது. முஸ்லிம்கள் மத்தியிலே மதரசாக்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று கிறிஸ்தவர் மத்தியிலேயும் அந்த பாடசாலைகள் சண்டே ஸ்கூல் நடைபெறுகின்றது. ஆனால் இந்த அறநிலை பாடசாலைகளுடைய செயல்பாடுகள் குறைந்து போயிருப்பதன் காரணமாகவும் இந்த தமிழுடைய வீழ்ச்சி குறைவாக காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. எனவே நாங்கள் அவரோட பிரதம அமைச்சர் பரணி அமரசூரி அவர்களை நாங்கள் இணையமாக நாயகத்திலே ஒரு புரோகிராமுடைய தமிழ் மாணவர்களுடைய இந்த எழுத்தறை விகிதத்தை அதிகரிப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு எடுக்க வேண்டும். மற்றும் நினைவு முத்திரை வரலாற்று சிறப்பு மிகுந்த தருணமாக 2025 ஆண்டு இன்றைய தினத்திலே யாழ் மானிப்பாய் இந்து கல்லூரியிலே சுவாமி விபுலானந்தர் அவர்களுடைய நினைவு முத்திரை வெளியிட்டு வைக்கின்ற நிகழ்வை இப்போது அதனை திரு லங்காடி சில்வா அவர்கள் சபாநாயகர் அவர்களுக்கு வழங்கி வைக்கின்றார். இந்த வேளையில் நம்முடைய பணிப்பாளர் அதிபர் அவர்கள் அழைக்கிறோம் வருகை தருமாறு. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் முத்தமிழ் வித்தகர் என அழைக்கப்படும் சுவாமி விபுலானந்தரின் நிகழ்வு மிக சிறப்பாக மானிப்பாயில் இடம்பெற்றது. உண்மையிலே இந்த நிகழ்வில் அனைவரும் சிறப்பாக பங்கு பெற்றிருந்தனர். இருந்தாலும் ஒரு கசப்பான சம்பவம் என்னவென்று சொன்னால், தமிழையும் தமிழ் மொழியையும் போற்றி புகழ்ந்து நிகழ்வு கொண்டாடும் இவ்வேளையிலே இந்நிகழ்வுக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்பிதழ் வழங்கி இந்நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்பட்டு முன்னுரிமை வழங்கப்படாததால் அந்நிகழ்விலிருந்து வெளியேறியுள்ளார் மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர் என்பது மிகவும் ஒரு மனவர்த்தமான செய்தியாக இருக்கின்றது.